இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். மாப்பாவியான என்னையும் என் நேசர் சேர்த்து கொண்டாரே. பாவியான என்னையும் என் நேசர் தேடி வந்தாரே. ஓ பாவி நீயும் ஓடிவா தேவ ஆசீர்வாதம் பெறுவாய். ஓ பாவி நீயும் ஓடிவா தேவ ஆசீர்வாதம் பெறுவாய். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆம் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் அறிக்கை செய்கின்றார். என்னை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று என்று சொல்லி அவர் அறிக்கை செய்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒவ்வொரு நாளும் பிசாசை பார்த்து, பிசாசு நமக்கு விரோதமாக நமக்கு எதிரிடாக செயல்படுகிற எல்லா காரியங்களையும் பார்த்து நாமும் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று என்று சொல்லி அனுதினமும் நாம் விசுவாச அறிக்கை செய்து பிசாசின் தலையை கர்த்தருடைய இந்த வார்த்தையினாலே உடைக்கும் போது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, அவனுடைய சதி திட்டத்திலிருந்து விடுதலை, அவனுடைய எல்லா தந்திரமான காரியத்திலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து ஜெயத்தை கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் விசுவாச அறிக்கை செய்து கர்த்தருடைய வார்த்தையினாலே ஜெயமெடுப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.